செல்வார்கள். ராசா எச்சரிக்கை. மும்பை தாக்குதல் சம்பவத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம். நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். விமான நிறுவன தலைவர்களுடன் பிரதமர் அவசர ஆலோசனை. நஷ்டத்தை தடுக்க முக்கிய பேச்சுவார்த்தை. புயல் சின்னம் வலுவடைந்து வருவதால் கனமழை நீடிக்கும். பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பான உண்மைகளை கூற துவங்கினால் மேலும் பலர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று ராசா எச்சரித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக ராசா உள்ளிட்ட பலர் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராசா திஹார் சிறை வாழ்க்கை தம்மை பக்குவப்பட வைத்துள்ளதாக தெரிவித்தார். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவன அதிகாரிகள் 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ராசா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ராசா தாம் தற்காலிகமான விடுதலையை விரும்பவில்லை என்றும் இந்த வழக்கில் இருந்து நிரபராதியாக விடுதலை பெறவே தாம் விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்பான பல உண்மைகளை தாம் கூற தொடங்கினால் மேலும் பலர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் அப்போது ராசா எச்சரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசாவின் இந்த கருத்து மத்திய உள்துறை அமைச்சர் மீதான மறைமுக தாக்குதல்கள் என்று கூறப்படுகிறது. மும்பையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மும்பையில் பல இடங்களில் நடத்திய தாக்குதலில் 166 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 10 தீவிரவாதிகள் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் மும்பை ரயில் நிலையம், பிரபல தாஜ் 5 நட்சத்திர விடுதி, ஓபராய் ஹோட்டல் உள்ளிட்ட பல இடங்கள் போர்க்களமானது. இதைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினர் 2 நாட்கள் நடத்திய கடும் மோதலுக்கு பின்னர் தீவிரவாதிகள் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதி மட்டும் உயிரோடு பிடிபட்டு மும்பை சிறப்பு நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த பயங்கர தாக்குதலின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மும்பை தாக்குதல் சம்பவத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை உடனடியாக இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாகிஸ்தான் தொடர்ந்து நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மும்பை தாக்குதலில் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா ஆகிய தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதி வழங்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இந்த தாக்குதல் வழக்கு தொடர்பாக நீதிமன்ற விசாரணை குழு ஒன்று விரைவில் டெல்லிக்கு அனுப்பப்படும் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் தெரிவித்துள்ளார். मुझे उम्मीद है कि अगर हमें मंडे को या ट्यूसडे को ये क्लियरेंस कोर्ट से मिल गई उनके नाम की, तो मैं नेक्स्ट वीक इंशाल्लाह ये जो जुडिशियल कमीशन है वो मैं इंडिया भेजूंगा. इसमें मैं ज़रूर एक चीज़ अर्ज करूंगा कि आई वुड लाइक टू थैंक द इंडियन अथॉरिटीज़, पर्टिकुलरली द इंटीरियर मिनिस्टर, होम मिनिस्टर ऑफ इंडिया मिस्टर चिदम्बरम, जिन्होंने पर्सनल इंटरेस्ट लिया, प्राइम मिनिस्टर ऑफ इंडिया, क्योंकि इस दफा जब प्राइम मिनिस्टर ऑफ इंडिया, प्राइम मिनिस्टर ऑफ पाकिस्तान यूसुफ रजा गिलानी साहब से मिले तो ये मामला वहाँ ज़ेर बहस आया, जिसमें मैंने अर्ज किया कि ये मसला है, इसलिए हमारे जुडिशल कमीशन को भेजने की इजाज़त जितनी जल्दी होनी चाहिए वो मिलनी चाहिए. और विदिन 8 to 7 days ऑफ दैट विजिट, दैट मीटिंग वो हमारे पास आ चुकी है. इंशाल्लाह मुझे उम्मीद है कि जो ये केस है फास्ट ट्रायल पे जाएगा. அரசு மற்றும் தனியார் விமான நிறுவன தலைவர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் புதுடெல்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். விமான சேவையில் தனியார் நிறுவனங்களும் அனுமதிக்கப்பட்டதால் எட்டாக்கனியாக இருந்த விமான பயணத்தை நடுத்தர மக்களும் பயன்படுத்த முடிகிறது. போட்டியை சமாளிக்க தனியார் விமான நிறுவனங்கள் குறைந்த விலையில் விமான கட்டணங்களை நிர்ணயித்ததால் நாட்டில் விமான போக்குவரத்தும் அதிகரித்தது. ஆனால் தற்போது விமான நிறுவனங்களுக்கு போதாத காலம். அதிகரித்து வரும் பெட்ரோலிய பொருட்களின் விலையால் அவை விமான கட்டணத்தை உயர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் ஏர் இண்டியா போன்ற அரசு நிறுவனமும் கிங் ஃபிஷர் போன்ற தனியார் நிறுவனங்களும் நஷ்டத்தில் இயங்குகின்றன.
அண்மையில் கிங்ஃபிஷர் நிறுவனம் மூடப்படும் என்ற தகவலும் வெளியானது. ஆனால் கிங்ஃபிஷர் நிறுவனம் மூடப்படாது என்று அதன் நஷ்டத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயப்படும் என்றும் அதன் தலைவர் விஜய் மல்லையா தெரிவித்திருந்தார். நஷ்டத்தில் இயங்கும் விமான நிறுவனங்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் விமான நிலைய தலைவர்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். டெல்லி ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. பெட்ரோலிய பொருட்களுக்கு வழங்கப்படும் மானியம், விமான நிலைய ஓடுபாதை கட்டணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் இரவு நேரங்களில் பெய்து வரும் கனமழையால் சாலைகள் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, தஞ்சை, கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் சுற்றியுள்ள தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழிகின்றன. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக ராமநாதபுரம், குமரி கடல் பகுதிகளில் அலைகள் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் சின்னம் வலுவடைந்து வருவதால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த 3 நாளா கடுமையான மழையும் காத்தும் ராமேஸ்வரம் பகுதியில் வீசிக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த புயல் காலங்களில் படகுகள் 100 முதல் 200 படகுகள் வரை சேதமாகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா நாங்க குழந்தை குட்டிகளோட போய் கூட இருக்க முடியல, கொள்ள முடியல. பிள்ளைய என்னாச்சு, பொண்டாட்டி என்னாச்சுன்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சூழ்நிலை. சில்லறை வர்த்தகத்தில் 51% நேரடி அந்நிய முதலீட்டிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் பாஜக தர்ணா போராட்டம் நடத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் 51% நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் கூட்டணி கட்சிகளும் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த எதிர்ப்பை சமாளிப்பது குறித்து காங்கிரஸ் உயர்மட்ட குழு தலைவர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே மத்திய அரசு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் பாஜக சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டதால் சிறு வணிகர்கள் காணாமல் போய் விடுவார்கள் என்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் என்றும் புகார்கள் கூறப்பட்டு வருகின்றன. 51% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. சில்லறை வர்த்தகங்களை பாதிக்கும். டோட்டலாக சொசைட்டி அஃபெக்ட் பண்ணும். இது ஃபியூச்சரில் நிறைய இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்கள் நீதிமன்றத்தில் செல்போன்களை பயன்படுத்தினால் அவைகளை பறிமுதல் செய்யப்படும் என்று சிபிஐ சிறப்பு நீதிபதி ஷைனி எச்சரித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலாவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராசா, கனிமொழி உட்பட 17 பேர் அவ்வப்போது விசாரணைக்காக சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நீதிமன்றத்தில் பெரும் கூட்டமாக கூடுவதால் கூச்சல் அதிகரிப்பதோடு நீதி விசாரணை பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் செல்போன் நிறுவன அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்தது. இந்த தகவல் வெளியானதும் நீதிமன்றத்தில் கூடியிருந்த அவர்களின் உறவினர்கள் எழுப்பிய உற்சாக கூச்சல் காரணமாக நீதி விசாரணை பாதிக்கப்பட்டதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது. இதுபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து வருவதாக நீதிபதி ஷைனி எச்சரித்ததோடு இதுபோன்ற நடவடிக்கைகள் நீதிமன்ற ஒழுக்க விதிமுறைகளை மீறும் செயல் என்றும் விசாரணை நடக்கும்போது செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மீறி பயன்படுத்தினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்துள்ளார். மும்பையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில்
100க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சாம்பலானது. மும்பையில் தெற்கு பகுதியில் உள்ள கீராபோர்ட் மார்க்கெட்டில் இன்று அதிகாலை 3 மணியளவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இங்குள்ள மார்க்கெட்டில் மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் சுமார் 500 கடைகள் உள்ளன. இந்த தீ விபத்தில் அந்த கடைகள் தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் பல மணி நேரமாக தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த பயங்கர தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விழுப்புரம் அருகே தண்டவாளத்தில் விரிசல். தென் மாவட்ட ரயில்கள் அனைத்தும் பல மணி நேரம் தாமதம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரம். விற்பனை களை கட்டுகிறது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.